90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், தமிழக அரசின் சமூக நலத்துறை, இந்தியா சமுதாய வானொலி கூட்டமைப்பு மற்றும் நமது அண்ணா சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம். இது மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வானொலி தொடர். இந்நிகழ்ச்சியின் 13ஆம் பாகமாக முதியோர் இல்லங்களை பற்றி தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். நேற்று படத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லடா, நம்ம தெருவில் ஒரு தாத்தாக்கு ஒரு சின்ன உதவி செய்ய வேண்டியதாயிடுச்சு. என்ன மச்சான், நீ வேற ஏமாத்திட்ட. ரொம்ப நேரமா நீ வருவேன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ வந்திருந்தா ஒரு டீக்காக ஏற்பாடு பண்ணியிருப்பேன்னு பார்த்தேன். இந்த டீயும் இல்லாமல் போயிட்டு போ. ஒன்றும் இல்லை மச்சான், தெருவில் ஒரு தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. எந்த தாத்தாடா? அதான் நம்ம எய்த்த வீட்டில் உட்காந்துருப்பாருல, இருமல் தாத்தா. ஓ, அப்போ அந்த இருமல் தாத்தாக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? அதான் மழை காலம் வேற, அதனால அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டேன். அப்புறம் நானும் எய்த்த வீட்டாங்களும் அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் ஒரு ஊசியை போட்டேன். அப்புறம் இப்போ தான் அழைச்சிட்டு வந்தேன். சரி, இதுக்கப்புறம் மணி ஆயிடுச்சு. மணி வேற பார்த்தேன், மணி ஆயிட்டு. சரி, போனால் கதைக்கு ஆகாதுன்னு தான் சரிட்டு அப்படியே இருந்துட்டேன். சூப்பர் மச்சான், நல்ல உதவி தான் செஞ்சுருக்க. இந்த நேரத்துலலாம் நாம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை மச்சான். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்லேயே ஒரு நம்பர் வச்சுருக்காங்க மச்சான். அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்தாவே போதும். உடனே அந்த தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க வேண்டிய உதவிகளை செய்வாங்க, தெரியுமா? என்ன மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியலையே. ஆமாம், ஒரு ஸ்கீம் இருக்குது, எல்டர் லைன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு அடித்தாவே போதும். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க, எந்த இடத்துலேருந்து பேசுகிறீங்கம்பாங்க, என்ன செய்தின்னு கேட்பாங்க. செய்தியை சொன்னோம்னா உடனே இன்னொரு நம்பரை கொடுத்து இங்கே தகவலை கொடுங்கம்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவி என்னவோ எல்லா உதவியும் செய்வாங்க. உடம்பு சரியில்லையா, இல்லை தங்கறதுக்கு இடம் இல்லையா, எதாக இருந்தாலும் வேண்டிய உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க. என்ன நம்பர் அது, சொல்லுங்க. நம்பர் 14567. இருமாப்பிள்ள, நானும் செல்லில் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம எத்தனையோ நம்பர் வச்சுருப்போம். என்ன, நம்ம எவ்வளோ நம்பர் வச்சுருப்போம். இந்த நம்பரை நோட் பண்ணி அவசியம் எல்லாருமே வச்சுருவோம் நம்ம மொபைலில். இருமாப்பிள்ள, உடனே நான் குரூப்பில் போடுறேன் அந்த நம்பரை. 145667. நல்லா இன்னொரு ட்ரிப்பு சொல்கிறேன், கரெக்டாக எல்லாரையும் நோட் பண்ணிக்கோங்க. 145667. கரெக்டு. இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கிங்க, எல்டர் லைன்னு போட்டுங்க. நம்ம நண்பர்கள் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, யாருக்குனாலும் சரி, ஒரு ஹெல்ப்னா இந்த நம்பருக்கு அடித்து உடனே சொன்னோம்னா அந்த வயசானவங்களுக்கு, அந்த மூத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. சரி மாப்பிள்ள, அடுத்த வாரம் எந்த படத்துக்கு போகிறது? அடுத்த வாரத்துக்கா? இந்த வாரம் தான் ஏமாத்திட்டேன், அடுத்த வாரம் வச்சு போகலாமே. சரி மச்சான், போயிட்டு வரோம் மச்சான். கமலா, சீக்கிரம் கதவை தரம்மா. இதோ வந்துட்டேங்க. அட, ஏங்க இப்படி மழையில நினைச்சுக்கிட்டு ஓடி வரீங்க? கொஞ்சம் மழை விட்டு வரலாம்ல. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதான் மழையில நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு ஓடி வந்துட்டேன். சரி, இந்தாங்க டவலு, தலையை தவட்டுங்க. அப்பாடா, போய் இந்த மழைக்கு இதமா நம்ம 2 பேருக்கும் 2 டீ போட்டுட்டு வாமா. இதோ 2 நிமிஷத்துல போட்டு எடுத்துட்டு வரேனே. ஆமா, என்ன விஷயம், என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன், நீ டீ எடுத்துட்டு வாமா. மணி என்னாச்சுமா? 12 ஆயிட்டா இல்லையா? இல்லைங்க, இன்னும் 4 நிமிஷம் இருக்குங்க. இந்தாங்க டீ, போட்டுட்டு வந்துட்டேன். உன் கையால டீ போட்டு குடிக்கிறதே ஒரு தனி ருசி தான். விஷயத்துக்கு வாங்க. ஒன்றும் இல்லைம்மா, வானொலியில மூத்தோருக்கு முதல் வணக்கம்னு நம்மளை போல வயசானவங்களுக்குன்னு ஒரு தொடர் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. அது நமக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும்ல. அதுக்காக தான் நான் வேகமாக வந்தது. அந்த ரேடியோவை ஆன் பண்ணுமா. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு பணிந்த வணக்கம்.
சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் நோக்கத்திற்காக அட்டல் வயோ அபியுதயா யோஜனா அடிப்படையில் சமூக வானொலி சங்கத்தால் உருவாக்கப்பட்ட திட்டம் ஹமாரே புசிக் ஹமாரா அபிமான். அத்தியாயம் 13 முதியவர் இல்லம். தாத்தா, எங்க இருக்கீங்க நீங்க? இருமா நான் தான் வந்துட்டேன். தாத்தா, வெளியில வந்து பாருங்களேன், இந்த குளிர்காற்று எப்படி வீசுதுன்னு. இந்த குளிர்காலத்துல எல்லாருமே கவனக்குறைவால இருப்பதனால மக்கள் பல பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க தாத்தா. நீ சொல்றது உண்மைதாங்கண்ணு. இந்த குளிர்காலத்தில் எல்லாருக்குமே இந்த மாதிரி வயசான ஆளுங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும். ஐயோ தாத்தா, நம்ம பெரியவங்க தான் நமக்கான ஆசீர்வாதம். நம்ம எப்படி அவங்கள கவனிக்காம இருக்க முடியும் சொல்லுங்க? ஆமாம்மா, நாம் இதை பற்றி ஒரு ஷோ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ரேடியோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நம்ம அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம், சரியா? அடடா, நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன் தாத்தா. இதோ இருங்க, 2 நிமிஷத்துல நான் கிளம்பி வந்துடுறேன். ஆஹா, நீ மறந்துட்டியா? நீ மறந்துட்டீன்னா நம்ம நேயர்களுக்கு என்ன ஆகும்? அவங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? தாத்தா, இதோ வந்துட்டேன். நம்ம இப்போ ஸ்டுடியோக்கு போலாமா? வாவ், அதுக்குள்ளே வந்துட்டியா? ஆமா தாத்தா, ஏன்னா உங்க அன்பான நேயர்கள் காத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நாமளும் பெரியவங்கள காக்க வைக்கிறது அவ்வளோலாம் நல்லது இல்லையில. சரி வாங்க, நம்ம நேயர்கள்ட்ட பேசலாம். வணக்கம் நேயர்களே, நான் உங்க தாத்தா பரத் பேசுறேன். நான் தான் உங்க அன்பான பேத்தி லட்சுமி பேசுறேன். எங்க தாத்தாவோட துணையே நான் தான். நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை இந்த அமாரா புசார் அமாரா அபிமான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் நேயர்களே. நண்பர்களே, இந்த திட்டம் நமது மூத்தவரை கௌரவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. குடிமக்கள் சிறப்பு நலன் பற்றிய தகவல்களை இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். முதியோருக்கான திட்டங்கள் மற்றும் அவர்களால் எப்படி முடியும் என்பதை விரிவாக விவாதிக்கவும் அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம். ஆமா நேயர்களே, இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஹமாரே புஷீர் ஹமாரா அபிமான். நண்பர்களே, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் உறுதி பூண்டுள்ளது. நபர்களுக்கான புதிய கொள்கைகள் திட்டங்களை தொடர்ந்து உருவாக்குது இந்த அமைச்சகம். ஊனமுற்றோர், பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மூத்த குடிமக்கள், அதுக்கப்புறம் சமூகத்தை மேம்படுத்துவதற்காக பிற சிறப்பு குழுக்களை, நீதி மற்றும் நல்வாழ்வு முதலிய எல்லாவற்றையும் இந்த அமைச்சகம் பார்த்துக்குது. அது மட்டும் இல்லை, நேற்று ஒரு பெரியவரை பார்த்தேன். அவர் உன்னை பற்றி புகழ்ந்து பேசினார். என்ன தாத்தா சொல்றீங்க? என்ன புகழ்ந்தாங்களா? உண்மையிலேவா? எதுக்கு தாத்தா? அவர் சொன்னாரு, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேத்தி கிடைக்கிறத பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு. அவர் இன்னொன்னு சொன்னாரு, உன்னுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கறாராம். உன்னுடைய வாய்ஸும் உன்னுடைய குரலும் உன்னுடைய செய்திகளும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். சரி தாத்தா, நிறுத்துங்க. போதும் போதும் என்ன புகழ்ந்தது. அவரு உங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்க சொன்னாருமா. அவருக்கு வயசானதுனால நடக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கான். அவருக்கு இந்த வாக்கர்னு சொல்றாங்க இல்லையா, அது வேணுமா? அதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல ஏதாவது திட்டம் இருக்கான்னு கேட்க சொன்னாரு. ஆமா தாத்தா, கண்டிப்பா இருக்கு. அட்டல் வயோ அபியுதயா யோஜனா நிச்சயமா இவங்களுக்கு செய்யும். ஓ அப்படியா? அதை பத்தி எங்களுக்கும் சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் தாத்தா. இந்த திட்டம் அட்டல் வயோ அபியுதயா. இந்த திட்டம் அரசாங்கத்தால இயங்குகிறது. இந்த திட்டத்தோட அத்தியாவசிய உதவி பாத்தீங்கன்னா, நடக்க முடியாதவங்களுக்கு நடைபழகும் அந்த உபகரணத்தையும், காது கேளாமை உள்ளவர்களுக்கு காது கேட்கும் கருவியும், பார்வை குறைபா உள்ளவங்களுக்கு கண்ணாடி மற்றும் பல வசதிகளை செஞ்சுட்டு வராங்க. வாவ், சூப்பர். அது எங்களுக்கு உண்மையாலுமே உபயோகமா இருக்குமா? அது மட்டும் இல்லை தாத்தா, உங்களுக்கு வேற ஏதாவது சிக்கல் இருந்தாலும் 1456 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. நிஜமாலுமே இந்த நம்பர் பார்க்கறதுக்கு ஒரு மந்திரம் மாதிரி இருக்கு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த நேற்று பார்த்தேன் இல்லையா, அந்த வயசானவர் சொன்னார், அவர் தனியாக தான் வாழ்கிறாராம். அவருக்கு வீடு கிடையாதான். அவருடைய பசங்க எல்லாம் அவரை விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஹலோ, யார் பேசுறீங்க? பாரத், எப்படி இருக்கீங்க? நான் சுகியா பேசுறேன். ஓ சுகியா, எப்படி இருக்கீங்க? உங்க குரலை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களை பார்த்து தான் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் பாரத், என்னன்னு சொல்றது, என் பிள்ளைங்க எல்லாம் சின்ன பசங்களா இருந்துட்டு இருந்தாங்க. எப்படிதான் வளர்ந்தாங்கன்னு தெரியல. திடீர்னு பெரிய மனுஷங்களா மாறிட்டாங்க. வேற ஏன் உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு? சுகியா, நல்லா இருக்கீங்களா? ஏதாவது பிரச்சனையா? இப்பெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்டிகை வந்தாதான் என்ன நினைக்கிறாங்களே.
இன்னும் சொல்லணும்னா நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன் பாரு. என் வீட்டை சுத்தி சுத்தி தான் நான் நடந்துட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் குழந்தைங்க ரொம்ப புத்திசாலிங்களாச்சே, அப்படி தானே? ஆமா பாரத், அவங்க ரொம்பவே புத்திசாலிங்க தான். நான் இப்ப எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பெத்த தாய தனியா விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, என்ன ஒரு வாட்டி கூட அவங்க பாத்துக்கவே இல்லைல்ல. சேச்சா, அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்கள்லாம் உங்களுக்காக இருக்கோம். ஆனா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் பாரத். உங்க பேத்தி எத்தனை நல்ல விஷயத்த மற்றவங்களுக்காக எடுத்து சொல்றாங்க, உங்களை எப்படி பாத்துக்கிறாங்க. நான் தான் இந்த நோயோட. சரி விடுங்க, அதெல்லாம் ஏன் இப்ப பேசிக்கிட்டு. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணமே உங்க பேத்தி தான். சொல்லுங்க சுகியா, நான் என்ன சொல்லணும்? உங்களுக்காக லக்ஷ்மி ஒரு தீர்வு சொல்லுவாங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க? என்ன ஆச்சு? உங்க பிரச்சனையை கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா இருக்க லட்சுமி. ஏதோ நீங்க மூத்தவங்களுக்கான திட்டங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க, அது எல்லாத்தையும் கேட்டிருக்கம்மா. ஆனா இந்த வயசானவங்க தங்குறதுக்கு ஏதோ வீடு மாதிரி ஏதோ இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம்மா, அவருக்கு சொல்லுமா. என்கிட்ட கூட நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்லுங்க. பாட்டி அதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க பாட்டி. நம்ம எஃப்எம் எப்போதுமே கேட்டுட்டுருங்க. அதுல நாங்க விரிவாவே சொல்றோம். முதியவர் இல்லம் இல்லைன்னா முதியவர் பராமரிப்புலன்னு கூட சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகள் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களின் அன்றாட வாழ்வில் அவங்களுக்கு தேவையான வசதிகள் அந்த இடத்துக்கு குறிப்பாக வழங்க முடியாத முதியவர்களுக்காக இது உருவாக்கப்பட்டது. அவர்களின் குடும்பம், உதவி தேவை அல்லது போராடுறவங்களுக்கு முதியவர்களும் இருக்கு. இந்த இல்லம் பாதுகாப்பாகவும் இருக்கும், முதியவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கும், அவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கும். நீ சொல்றது கரெக்டுமா, இது ஒரு அற்புதமான திட்டம். ஆனால் இதுக்கான இடங்கள் எங்கே இருக்கு? இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க? தாத்தா, முதியவர் இல்லத்துல பாத்தீங்கன்னா முதியவர்களோட ஆரோக்கியம், அவங்களோட பாதுகாப்பு, அப்புறம் அவங்களோட வாழ்க்கை தரத்தை ரொம்பவே கவனிச்சு பார்ப்பாங்க. முதியவங்களுக்கு தேவையான நிறைய வசதிகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தங்குற இடம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா ஒரு அறையும் கொடுத்துட்றாங்க. உணவுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சத்தான உணவும் சுத்தமான தண்ணியும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மருத்துவமும் அங்கேயே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக சுகாதார பரிசோதனையும் செய்கிறாங்க. மருத்துவ மேலாண்மையும் அங்கேயே இருக்கு. அவங்களுக்கு அவசர மருத்துவ சேவை தேவைப்பட்டா டாக்டர் அவங்க இல்லாத பட்சத்திற்கு செவிலியர்களுக்கு உடனே கால் செஞ்சிருவாங்க. அவங்களோட சமூக மற்றும் மன ஆதரவுக்கு நிறைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக இசை, விளையாட்டு, யோகா மற்றும் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பிறந்தநாள் நிகழ்ச்சியும் கூட கொண்டாடுவாங்க. ஆலோசனை சேவைகளும் இருக்கு. அந்த இடம் பாதுகாப்பா இருக்குமாமா? ஐயோ தாத்தா, உங்க பாதுகாப்புக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு 24 மணி நேரமும் அங்க கேமரா மூலியமா உங்களை கண்காணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம பயிற்சி பெற்ற ஊழியர்களும் அங்க இருப்பாங்க. உங்களோட கூடுதல் பாதுகாப்பா இன்னும் பாத்தீங்கன்னா மத நடவடிக்கைகளான பிரார்த்தனை இடங்களும், தனிப்பட்ட உதவி, அதாவது ஒருத்தவங்களுக்கு குளிப்பது மற்றும் உடை மாற்றுவது போன்றவற்ற உதவிகளும் கிடைக்கும். மருத்துவர் வருவதற்கான போக்குவரத்து சேவைகளும், அது மட்டும் இல்லாம நூலகம், இணைய வசதிகளும் கூட அங்க இருக்கு. ஆனால் லக்ஷ்மி, நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில நோய்வாய்ப்பட்ட முதியோர்களை நர்சிங் ஹோம்ஸ்க்கு அனுப்புறாங்க. அதுவும் நம்மளுடைய முதியோர் இல்லம் மாதிரி தான் இருக்குமா? தாத்தா, முதியோர் இல்லம் நிறைய வகையில இருக்கு. அதுல நீங்க சொல்றீங்களே இதுவும் ஒண்ணு. ஓ, இதில் நிறைய வகைகள் இருக்கா? எங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லு பார்ப்போம். கண்டிப்பா சொல்றேன் தாத்தா, இத பத்தி நல்லா விரிவாவே சொல்றேன். குடியிருப்பு வீடுகள் மாதிரி உள்ள முதியவர் இல்லம் பொதுவா வாழ்க்கை வசதி, நம்மளுக்கு தேவையான தங்குற இடம், சாப்பாடு போன்ற அடிப்படை தேவைகள், பராமரிப்புகளை கொடுப்பாங்க. அதுவே
முதியோர் இல்லம் அப்படிங்கிறது முதியவர்கள் ஏதாவது கடுமையான நோயில பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களும் சிறப்பு பராமரிப்பா, அதாவது மருத்துவ பராமரிப்பா அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. புனர்வாழ் இல்லம் அப்படிங்கிறது முதியவர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கான அறுவை சிகிச்சை, அந்த காயத்திலிருந்து அவங்கள குணமாக்க சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களும் அங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பராமரிப்பு பிசியோதெரபிக்கும் அங்கே வசதிகள் இருக்கும். சரி, ஒரு சில முதியோர்களுக்கு மனப்பிரச்சனை இருக்குமே, அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா தாத்தா, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லையும் முதியவர்களை இந்த வீட்டில் சிறப்பாகவே பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டிமென்ஷியா இல்லைனா அல்சைமர் போன்ற நிலைமையில் இருக்கிற முதியவர்களையும் இந்த வீட்டில் நல்லா பார்த்துப்பாங்க. ஸ்பெஷலாக இதுக்குன்னு ட்ரைனரும் வச்சுருக்காங்க, ஸ்பெஷல் கேர் சர்வீஸும் இங்கே இருக்குது தாத்தா. அப்பாடா, இது ஒரு நல்ல விஷயம் லக்ஷ்மி. ஆமாம் தாத்தா, இந்த முக்கிய வசதிகளை இப்போது அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். யார் யாரெல்லாம் இந்த முதியோர் இல்லத்தில் தங்கலாம்? தாத்தா, முதியவர் இல்லம் எல்லா முதியவங்களையும் தான் வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில், அதாவது குடும்பம், சமூகம், சுகாதார காரணங்களால் தங்க முடியாதவங்க கூட இந்த முதியோர் இல்லத்தில் சேர்ந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தாத்தா, நம்ம சுகியா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பையன் எப்படி வெளியூரில் இருக்கிறதுனால சுகியா பாட்டியை வந்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்காங்கல்ல, அது மாதிரியும் கூட இருக்கலாம். சில முதியோர்களோட பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் தங்கியிருப்பாங்க, ஆனால் இங்கே வந்து அவங்க அப்பா அம்மா தனியாக இருப்பாங்க, அவங்களும் கூட இந்த முதியோர் இல்லத்தில் வந்து சேர்ந்துக்கலாம். போதிய வருமானம் இல்லாதவங்க கூட இந்த முதியோர் இல்லத்தில் இருந்துக்கலாம். அரசாங்கமே இந்த மாதிரியான முதியோர் இல்லத்துக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. அப்புறம் தாத்தா, குடும்பம் இல்லாத பெரியவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க விதவையானவங்க, கல்யாணமே பண்ணிக்காத பெரியவங்க இருப்பாங்கல்ல, அப்புறம் உறவினர்களால் கைவிடப்பட்டவங்களும் இருப்பாங்க, அப்புறம் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த முதியோர் இல்லத்தில் சேர்ந்துக்கலாம் தாத்தா. அப்புறம் தாத்தா, வழக்கமாக மருத்துவ கவனிப்பு இல்லாதவங்க, உடல் ஊனமுற்றவங்க, சக்கரை நாற்காலியை பயன்படுத்துகிறவங்க, இல்லைனா அடுத்தவங்க உதவியை எதிர்பார்க்குறவங்க, அவங்களுக்காக இந்த முதியோரெல்லாம் இருக்குது தாத்தா. டிமென்ஷியா இல்லைனா டிமென்ஷியா போல மனநல பிரச்சனைகளோட போராடுறவங்களும், இல்லைனா அல்சைமர் இல்லைனா தன்னை தனிமைப்படுத்தணும் விரும்புகிறவங்க பெரும்பாலும் இந்த முதியோர் இல்லத்தை தேர்ந்தெடுப்பாங்க தாத்தா. சில மூத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பாதுகாப்பாகவும் அவங்களோட வசதிக்காகவும் இந்த முதியோர் இல்லத்தை தேர்ந்தெடுப்பாங்க. ஓ கண்டிப்பாக, எங்களுக்கும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கையில் இருக்குது, அதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்து சேர்ந்துக்கிறோம். அதை பற்றி எங்களுக்கு என்னென்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன் தாத்தா. அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுக்குற ஆவணங்களும் ரொம்பவே எளிமையாக தான் தாத்தா இருக்கும். அடையாள சான்றிதழ், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் அது வச்சுருந்தாலும் கொடுக்கலாம். அடுத்தது வயது சான்றிதழ், உங்களோட பிறப்பு சான்றிதழ், இல்லைன்னா பென்ஷன் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் பென்ஷன் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, இது கொடுத்தா போதும். இது வந்து எதுக்குன்னா உங்கள் வயசை உறுதி செய்யறதுக்காக. அடுத்தது மருத்துவ சான்றிதழ், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்புறம் கடுமையான நோய், ஒவ்வாமை, மனநல அறிக்கை கேட்பாங்க. அடுத்தது முகவரி சான்றிதழ், மின்சார அட்டை இல்லைன்னா மொபைல் பில்லு, அப்படியும் இல்லைன்னா பாஸ்போர்ட் புக்கு, இது வந்து உங்கள் அட்ரஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக. நிதி ஆவணங்கள், உங்களோட பென்ஷன் கார்டு விவரங்கள் இல்லைன்னா உங்களோட வருமான சான்றிதழ். அடுத்தது குடும்ப விவரங்கள், குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா அவங்களோட பட்டியல், இது எதுக்குன்னா உங்களை தொடர்பு கொள்வதற்கு. பாதுகாவலர் இல்லைன்னா பராமரிப்பாளர் இருந்தா அவங்க பெயர், அப்புறம் அவங்கள எப்படி தொடர்பு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான விவரங்கள் கொடுத்தா போதும். அப்புறம் ஒப்புதல் கடிதம், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதியோர் இல்லத்தில் தங்குறதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை உறுதி செய்யணும். அவ்வளோதான் தாத்தா. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஓ கடவுளே, நீ ஒரு சில இடங்களில் பிரகாசமாக தெரியுற, ஆனால் ஒரு சில இடங்களில் எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுற. அது மட்டும் இல்லை தாத்தா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 2024, 2025 யூனியன் பட்ஜெட்டில் கோடிக்கணக்கான செலவுகளை அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. அது எதுக்குன்னா முதியோர் பராமரிப்பு சேவையை மறைமுகமாக ஆதரிக்கிறதுக்கு. வாவ், உண்மையாலுமே இந்த அரசாங்கம் எங்கள் மேலே கவனமாக இருக்குது. நாங்கள் என்ன செய்யணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. தாத்தா,
இன்னைக்கு இவ்வளோதான் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே, இதுதான் இன்றைய தின ஸ்பெஷல் ப்ரோக்ராமான அமாரா புசார்க் அமாரா அபிமான் எபிசோட் 13. இந்த எபிசோடில் நீங்கள் அட்டல் வயோ அபியுதா யோஜனா அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வயதான முதியோருக்கான என்னென்ன சட்டங்கள் தேவைப்படுதுங்கிறத பற்றியும் நீங்கள் கவனிச்சிங்க. இதை உங்களுக்கு வழங்கியிருக்கவங்க சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை, இந்திய அரசாங்கம். ஆமா நேயர்களே, அட்டல் வயோ அபியுதயா யோஜனா என்பது வெறும் திட்டம் இல்லை. ஆனா என்னோட தாத்தா போல முதியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உதவுற வகையில் எந்த ஒரு வயதான நபர்களுக்கும் உதவி இல்லைன்னா தகவல் தேவைப்பட்டால் 1456 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். நமது பெரியவர்கள் நமது பெருமை என்போம். ஹமாரே புசிக் ஹமாரே அபிமான். நமது மூத்தவங்க நமது ஞானம் மற்றும் அனுபவத்தின் பொக்கிஷம். நம்ம யார் என்பதை அவங்க கண்டுபிடிப்பாங்க. மூத்தவர்கள் அனைவரும் நமது அடையாளம், நமது கண்ணியம். சரி, நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நமது இந்தியா சிறந்த இந்தியா, அமரா புசார்க் அமார் அபிமான். சரி நேயர்களே, நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் சந்திப்போம் அடுத்த எபிசோடில். அதுவரை நீங்கள் சிரிச்சு சந்தோஷமா இருங்க. மேலும் உங்களை நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. விடைபெறுகிறோம் நேயர்களே. நன்றி. முதியவர் இல்லத்திலிருந்து ஒரு தாய் தன் மகனுக்கு எழுதிய கண்ணீர் கவிதை. உன்னை சுமந்த 10 மாதத்தில் ஒரு கணம் கூட பாரமாய் எனக்கு இருந்ததில்லை. ஒரு கணம் கூட நீ எனக்கு பாரமாய் இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு கணமும் பாரமாய் இருக்கிறேன் நான் உனக்கு. இப்பொழுது ஒவ்வொரு கணமும் பாரமாய் இருக்கிறேன் நான் உனக்கு. என் கண்களை வாசலிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு நாள் என்னை திரும்ப அழைத்துச் செல்வாய் என்று. ஏனென்றால் ஒரு நாள் என்னை நீ திரும்ப அழைத்துச் செல்வாய் என்று. எனினும் மாறாதே என் செல்ல மகனே, உனக்கும் ஒரு நாள் முதுமை காத்திருக்கு என்று. உனக்கும் ஒரு நாள் முதுமை காத்திருக்கின்ற. முதுமை அமைதியாய் வடிவமைத்த சிற்பமாய் முதியவர் இல்லம். நீ என்னை கை விட்டதனால் நான் உள்ளேன் இந்த முதியவர் இல்லத்தில். நீ என்னை கை விட்டதனால் நான் உள்ளேன் இந்த முதியவர் இல்லத்தில். உன்னை நான் கை விட்டிருந்தால் நீ இருந்திருப்பாய் அனாதை இல்லத்தில். நான் உன்னை கை விட்டிருந்தால் நீ இருந்திருப்பாய் அனாதை இல்லத்தில். உயிர் பெற்றவர்கள் சுதந்திரமாய் வெளியில். உயிர் பெற்றவர்கள் சுதந்திரமாய் வெளியில். உயிர் கொடுத்தவர்கள் வலியோடு சிறையில். உயிர் கொடுத்தவர்கள் பலியோடு சிறையில். யார் கண்களுக்கும் தெரியாத பல ஆயிர உயிரினுள் கடவுளின் இருப்பிடம் இந்த முதியவர் இல்லம். யார் கண்ணிலும் தெரியாத பல ஆயிர உயிருள்ள கடவுளின் இருப்பிடம் இந்த முதியவர் இல்லம். ஈரெடுத்த அன்னைக்கு முதுமையில் அன்னம் எடுப்பது 1000 ஆலயத்தில் உள்ள இறைவனுக்கு பூசை செய்வதை விட மேலானது. முதியவர் இல்லத்தில் நான் இங்கு மகிழ்ச்சியாக உள்ளேன். மூத்தோர் கையை பிடிச்சி நடந்தா குடும்பம் அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது குடும்பம் அழகாக மாறும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் தளர்வாக இருப்பாரு. பிச்சிப்பூ போலத்தான் எங்களையா சிரிப்பாரு. பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் தளர்வாக இருப்பாரு. பிச்சிப்பூ போலத்தான் எங்களையா சிரிப்பாரு. மூத்தோர் கைய பிடிச்சி நடந்தா குடும்பம் அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது குடும்பம் அழகாக மாறும். சமுதாய வளம் பெறவே மூத்தோர் சொல்லை கேட்போமே. சமுதாய வளம் பெறவே மூத்தோர் சொல்லை கேட்போமே. மூத்தோர்கள் என்றைக்குமே அனுபவத்தின் ஆசானே. மூத்தோர்கள் என்றைக்குமே அனுபவத்தின் ஆசானே. அவர் வழி நாம் நடந்தால் கவலைகள் தீர்ந்திடுமோ. அவர் வழி நாம் நடந்தால் கவலைகள் தீர்ந்திடுமோ. அறக்கருத்தை போதிக்கும் ஆத்திச்சுடி மன்னவனே.
அறகருத்தை போதிக்கும் ஆத்திச்சுடி மன்னவனே மூத்தோர் கைய பிடிச்சி நடந்தா குடும்பம் அழகாக மாறும். பாடுபட்டு சேர்த்த பணத்தை பங்கிட்டு தான் கொடுப்பாரு, பேர பிள்ளைகளை தோளில் போட்டு சுமப்பாரு. பாடுபட்டு சேர்த்த பணத்தை பங்கிட்டு தான் கொடுப்பாரு, பேர பிள்ளைகளை தோளில் போட்டு சுமப்பாரு. தனக்கு கொடுத்த தின்பண்டத்தை மறைச்சி மறைச்சி கொடுப்பாரு, விடிய விடிய கதைகள் சொல்லி குழந்தைகளை வளர்ப்பாரு. தனக்கு கொடுத்த தின்பண்டத்தை மறைச்சி மறைச்சி கொடுப்பாரு, விடிய விடிய கதைகள் சொல்லி குழந்தைகளை வளர்ப்பாரு. மூத்தோர்களை பத்திரமா பாதுகாக்க வேண்டுமையா, அவர்களை தனித்து விடக்கூடாது, அவர்களை தனித்து விடக்கூடாது, பாதுகாக்க வேண்டும் ஐயா. மூத்தோர் கைய பிடிச்சி நடந்தா குடும்பம் அழகாக மாறும். ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்த மூத்தோர் வழி நாம் நடந்தால், ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்த மூத்தோர் வழி நாம் நடந்தால் சமுதாய வளம் பெறும் எல்லளவும் மாறும் இல்ல, சமுதாய வளம் பெறும் எல்லளவும் மாறும் இல்ல. மூத்தோர்களை காத்திடவே அரசு பல திட்டங்களை, மூத்தோர்களை காத்திடவே அரசு பல திட்டங்களை கொடுத்திருக்கு கவனத்தில் கொண்டு செயல்படவும் வேண்டுமையா. உடல் நலம் பேண வேண்டி மூத்தோர்கள் பழக வேண்டும், அரசு திட்டங்களை புரிந்தி நாம செயல்பட வேண்டும், அரசு திட்டங்களை புரிந்தி நாம செயல்பட வேண்டும். மூத்தோர் வழி நாம் நடந்தால் குடும்பம் அழக மாறுமையா, மூத்தோர் வழி நாம் நடந்தால் சமுதாயம் வளம் பெறுமா. மூத்தோர் கைய பிடிச்சி நடந்தா குடும்பம் அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது குடும்பம் அழகாக மாறும், குடும்பம் அழகாக மாறும். ஆஹா, என்ன ஒரு அருமையான நிகழ்ச்சி. ஆமாம் கமலா, இப்ப சொல்லு, நிகழ்ச்சி நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுல்ல? ஆமாங்க, அருமையான நிகழ்ச்சி. இத எல்லாருமே கேட்டா எவ்வளவு பேரு பயனடைவாங்க. அடேங்கப்பா, எல்லாருக்கும் இத பத்தி உடனே தகவல் கொடுத்துறேன். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், தமிழக அரசின் சமூக நலத்துறை, இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு மற்றும் நமது அண்ணா சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கிய மூத்தோருக்கு முதல் வணக்கம், மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வானொலி தொடர் நிகழ்ச்சியின் 13ஆம் பாகம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம். நன்றி, வணக்கம்.